சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப அலாதியானது. உங்க மேல, என் மகனே என் மகளே என்று உங்க மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறார். சில சமயத்துல நம்ம தவறு செய்துறோம். சில பலவீனத்தினால நம்ம சில மிஸ்டேக் பண்ணிடுறோம். அப்போ நம்முடைய மனசாட்சி நம்மை வாதிக்குது. ஆண்டவர்கிட்ட நம்ம போக முடியுமா? ஆண்டவர் மறுபடியும் எனக்கு இறங்குவாரா? அப்படிலாம் நினைக்கிறோம்ல. உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாராம். என் மகன் என் மகள் திரும்ப வரட்டும், நான் உனக்கு இறக்க செய்வேன் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன், கடின இருதயம் கொண்டவர் அல்ல. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு உடனே வராரு பக்கத்தில், அப்படிலாம் புறம்பே தள்ள மாட்டார். ஆனால் அவர் நமக்கு இறங்கணும்னா நம்ம ஒன்று செய்யணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அப்பா நான் தப்பு பண்ணிட்டப்பா, நான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்ப்பா, என் மனசாட்சியை என்னை வாதிக்குதுப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், உடனே இறங்கி அவர் அணைத்து கொள்ளுவார். என் மகனே என் மகளே என்று சொல்லி. அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். உங்களுக்கு இறங்கும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். உங்களை மன்னிக்கும்படி அவர் காத்திருக்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே வாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கே மனசு கஷ்டமா இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. உங்களை அணைத்து கொள்ளுவார். நான் மன்னிச்சிட்ட மகனே, மன்னிச்சிட்ட மகளே, உனக்காக இறக்க செய்ய நான் காத்திருக்கிறேன்னு சொல்றார். அவர்கிட்ட சொல்றீங்களா? உங்களுடைய குறைகளை சொல்லிடுறீங்களா? தகப்பனே, நாங்க பலவீனமுள்ள மனிதர்கள், பாவம் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம். உண்மை துக்கப்படுத்தும்படி நாங்க செய்கிற சில காரியம் எங்களை வேதனைப்படுத்துகிறது. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களுக்கு இறக்க செய்யறதுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களே, அந்த நல்ல தகப்பனுக்காக சொல்கிறோம். யார் யார் இப்படி உணர்ந்து ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இறக்க செய்து சந்தோஷத்தை திரும்ப கொடுத்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.